ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பதில் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறாங்க. அது என்னன்னா சே நோ டு ட்ரக்ஸ். இதுதான் நாளைக்கு நீங்க பண்ண போற டாபிக். ஒரு சீஃப் கெஸ்ட் இப்ப வர போறாங்க. அவங்க தான் உங்க டாஸ்கை எல்லாம் பார்த்துட்டு ரேட்டிங் அண்ட் ரிசல்ட் கொடுக்க போறாங்க. What the heck? Come. Where is my weed, man? No weed, only card. Come. என்னடா அண்ணா பார்ட்டி வந்துருச்சு. யாரா அவன்? அண்ணா நம்ம பையன்தான். ஏதோ செமினேட் கணமா, நான் டீல் பண்ணிக்கிறேன். அப்புறம் மச்சான் அந்த செமினேட் எங்கே போச்சு, என்ன ஆச்சு? என்னப்பா உன்னோட ஒரு சிக்கமாக போச்சு? அடி நல்லா இழு. அவள்தான் எவ்வளோ கஷ்டம்னாலும் கஷ்டம் நீ எடுத்துடலாம். என்ன ப்ரோ, ஏதோ கெஸ்ட் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. இன்னைக்கு 3 மணி பஸ் பிடிக்க முடியாது போலயே. அதெல்லாம் பிடிச்சிடலாம் ப்ரோ. என்னடா? ஒரு 500 ரூபா இருந்தா கூட. எதுக்கு? கண்ணு செவக்க செவக்க பீடி இருக்கவா?
கொடுத நான் வேலைக்கு போயிட்டு திருப்பி உன்னை தந்துடுறேன். தேடி நேற்று பாலா அண்ணன் வந்தாங்க. பாலா அண்ணாவா? மெமரி கார்டு வச்சு கேட்டாரா? நீ அவர் கூட வேலைக்கு போறேன்னு பார்த்தா எங்க போய் பொறிக்கு மாதிரி சுத்திட்டு இருக்க. இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தேன்னா லைஃப்ல உருப்படவே மாட்டேன். இப்படியே தான் போவேன். Hey guys, good afternoon to everyone. I am honored to welcome our chief guest, Assistant Sub Inspector Mr. Vinod. I would like to invite our chief guest to give a few words about drug awareness. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ட மேடையில் இருக்கிறவங்களுக்கும் மாணவர்களாக உங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் டாபிக் கொடுத்துக்கிறது சே நோ டு ட்ரக்ஸ். இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிற வீக்னஸ் அவங்களோடது போதை. எங்கன்றா கிடைக்குது உங்களுக்கு? சார் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சார். நடிக்காதடா. சத்தியமாக இல்லைங்க சார். இல்லை சார், என் கண்ணு மட்டும்தான் சார் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட பையன் இல்லை சார். உன் கண்ணு மட்டும் அப்படி இருக்கு, கண்ணு நோண்டிடுறான். என்னடா ஆச்சு? இரு யார் நீ? சார் சார் தம்பி சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். எதுவும் தான் சார்ட்ட பேசிக்கோ. சார் சார் என் தம்பி சார் விட்டுருங்க சார். அவன் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான் சார். ப்ளீஸ் சார். என்ன சார் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? பாவம் சார். போதையில் போலீஸ் வண்டி மேலே வந்துடுச்சா சும்மா விடுவாங்களா? ஏரியா பசங்க சார், விட்டுருங்க சார். வேலை வெட்டிக்கு போகிற பசங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ப்ளீஸ் விடுங்க சார். நீ என்ன பண்ண தெரியாதுன்னு நினச்சிய? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை ஒழிச்சிடுவேன். கூட்டிகிட்டு போ. நன்றி. என்னடா நீங்கள் பண்ண போகிறீங்க? இருங்கடா, என்னையும் கூப்பிட்டு போங்கடா. டேய் எப்படி அடிச்சிருக்கான் பாரு. நல்லா இருப்பானா அவன்? கல்யாண ஃபுட்டேஜ் இருந்த மெமரி கார்டை தொலைச்சிட்டேண்ணா. தொலைச்சிட்டா என்கிட்ட வந்து சொல்லண்டா. மேல் குடிச்சிட்டு ஓடி ஒளிஞ்சு கிடப்பியா? என்னடா பழக்கம் புதுசா இதெல்லாம்? அண்ணா ஏதோ செமினாரை தொலைச்சிட்டானே, அதானே தெரியாமல் பண்ணிட்டான். ஏய் இது மெமரி கார்டோ. தொலைச்சிட்டே சரி, அதுக்குன்னு இப்படி குடிச்சிட்டு ஓடி ஒளிஞ்சு கிடந்தா எல்லாம் சரியாயிடுமா சொல்லு? நாளைக்கு வேலை இருக்குது, ஒழுங்காக ஸ்டூடியோ வந்து சேரு, புரியுதா? ஆடா. டேய் இந்த செலவுக்கு வச்சுக்கோ. ஒரு 500 இருந்தா கூட. எதுக்கு? கண்ணு செவக்க செவக்க பீடி இருக்கவா? என்னடா எப்பதான் பொறுப்போடு இருக்க போற சொல்லு? ஏன்னா இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது. சீக்கிரமா ஒரு தொழிலை கற்றுக்கோ. நீ என்ன பண்ண தெரியாதுன்னு நினச்சியா? உன்னை ஒழிச்சிடுவேன். டேய் டேய், நீ ஒன்று பண்ணு. எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, அங்கே ஃபோட்டோகிராஃபி கிளாஸை பற்றி சொல்லி தருவாங்க. நீ போய் கற்றுக்கோ. வாரத்துக்கு 3 நாள் மட்டும் நீ ஸ்டுடியோ வந்து வேலை பார்த்தா மட்டும் போதும். அதுவும் நான் சொல்கிற அன்றைக்கி நீ வந்து பார்த்தா மட்டும் போதும். என்ன சொல்கிற? சரி.
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ்? நேற்று நீங்கள் பண்ண டாஸ்க் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் கூட உங்ககிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறாங்க. அது என்னன்னா சே நோ டு ட்ரக்ஸ். சீஃப் கெஸ்ட் இப்போ வர போகிறாங்க. அவங்க தான் உங்கள் டாஸ்கை எல்லாம் பார்த்துட்டு ரேட்டிங் அண்ட் ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. I am honored to welcome our chief guest, Assistant Sub Inspector Mr. டாபிக் Vinod. கொடுத்துக்கிறது சே நோ டு ட்ரக்ஸ். சரிங்களா? இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிற வீக்னஸ் அவங்களோடது போதை. என்னென்னா இந்த போதையினால் அவங்க அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த போதையை பொறுத்த வரைக்கும் அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு அவங்களால அந்த ஃபேமிலி, அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி, ஏன் இந்த நாட்டையே கூட அழிச்சிடுறாங்க. முக்கால்வாசி இந்த நாட்டில் நடக்கிற க்ரைமுக்கு முதல் காரணம் இந்த போதை தான். இந்த போதைப் பொருள் எந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா, பொது இடம், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் போக மன வருத்தமான விஷயம் என்னென்னா ஸ்கூல் பசங்களுக்கு கூட இப்போ கிடைக்குது. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மன வருத்தமான விஷயம். அங்கேருந்து தான் அடிப்படையாகவே பசங்க இப்போ ஆரம்பிக்கிறாங்க போதைப் பொருள் சாப்பிட்றதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும்னா ஒவ்வொருத்தராலையும் தான் முடியும். காவல்துறையையும் சட்டத்தையும் எப்பயுமே குறை சொல்லாதீங்க. அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. தனக்கு தான் எப்பயும் கரெக்டாக இருப்பேன்ற மாதிரி நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டாலே காவல்துறைக்கு முக்கால்வாசி எந்த ஒர்க்கும் கிடையாது. அதனால் எப்பயுமே மாணவர்களாகிய நீங்கள் சே நோ டு ட்ரக்ஸ். நீ என்ன பண்ண தெரியாதுன்னு நினச்சியா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை ஒழிச்சிடுவேன். இப்போ எல்லாரும் நான் சொன்னதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். சரி, இப்போ நம்ம ட்ரக் அவேர்னஸ் ஃபோட்டோகிராஃப் பார்த்துடலாமா? நைஸ். குட் ஃபோட்டோகிராஃப். ஒரு நிமிஷம் சார். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த கஞ்சா வியாபாரி கைது. ஏஎஸ்ஐ வினோத் தலைமையிலான தனிப்படையினர் கஞ்சா வியாபாரி மற்றும் அவரது கூட்டாளிகளை கைது செய்தனர். ஏஎஸ்ஐ வினோத் அவர்களுக்கு பொதுமக்கள் இடையே பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மேலும் இது போன்று குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏஎஸ்ஐ வினோத் தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம். Thank you.